அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தம்பி நல்லா இருக்கியா? உன் பேரு? சசிதரன். அக்கா உங்க பேருக்கா? சுகன்யா. இந்த மாதிரி உதவி கேட்டிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பையன் வந்து அண்ணன் பையன். உங்களோட அண்ணன் பையனா? உங்களுக்கும் பார்வை தெரியாது, உங்க அண்ணனுக்கும் பார்வை தெரியாது. அவங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து மணல்ல பாதிக்கப்பட்டவங்களோ? ஆமா. அம்மாவுக்கு சரி மணல்ல பாதிக்கப்பட்டிருக்கா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? பத்தி வேலை. அவருக்கு பார்வை தெரியாது. சொல்லுங்க இப்ப என்னக்கா உதவி? எனக்குன்னு எந்த உதவி வேணாம் சார். பையன் படிப்புக்காக உதவி செய்யுங்க சார். பரவாயில்ல, அந்த காலத்துல தான் பிள்ளைக்கே வந்து உதவி கேட்கிறவங்க மத்தியில உங்க அண்ணன் பையன் பாவம் கஷ்டப்படுறான், அவன் படிக்கணுங்கிறக்காக கேட்டு வந்திருக்கீங்க பாருங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய மனசு. கண்டிப்பா நான் செய்யறேன், நீங்க கவலையப்படாதீங்க. நல்லா படிக்கணும் சரியா? பாரு, அத்தை உங்க அத்தை தானே இது? யாருக்காக வந்து நிக்கிறாங்க? உனக்காக. நீ நல்லா படிச்சு அவங்கள பாத்துக்கணுங்கிறக்காக வந்து நிக்கிறாங்க சரியா? நல்லா படிக்கணும். எத்தனை படிக்கிறப்ப? இந்த வருஷம் 6வது. என்னென்ன வேணும் பேக்ல இருந்து என்னென்ன வேணுங்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் பணம் தரேன், நீங்களே கூட்டிட்டு போங்க. அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கி கொடுங்க. எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ எங்க அண்ணன் ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணாதான் அந்த குடும்பத்தை வச்சு ஓட்ட முடியும். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 3 குழந்தைங்க சார். 3 குழந்தைங்க நான் தான் பாத்துக்கிறேன். அவங்க அப்பா இப்ப 3 மாசம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. என்ன செய்யறது சார்? அவங்க அம்மா அப்படி இருக்காங்க. நாங்க தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கோம். நானே எங்க வீட்டுக்காரர் தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கோம். பணத்துல நீங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ, அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அத்தை கூட போய் வாங்கிக்க சரியா? அவங்க அப்பா வந்தாலும் சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன் ஒரு தடவை. உங்க குழந்தைங்களுக்கும் என்ன வேணுங்கிறத நீங்க கேட்டு வைங்க. கண்டிப்பா நான் செய்யறேங்க. பரவாயில்ல, உங்க குழந்தைக்குன்னு கேட்காம உங்க அண்ணன் பையனுக்கா வந்து நிக்கிறீங்க பாருங்க. அந்த மனசுக்கு பெரிய நன்றிக்கா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிலாம் சொல்ல வேணாக்கா. நீங்க இந்த இவ்வளவு தூரம் இந்த பையனுக்காக வந்து நிக்கிறது பெரிய விஷயம். நீங்க நல்லா படிக்க வைங்க. அவனுக்கு என்ன சப்போர்ட்னாலும், நீ நல்லா படிச்சனா உனக்கு எல்லா சப்போர்ட் நான் பண்ணுவேன். ஆனா நீ நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு அத்தை உங்க அப்பா தான் நல்லா பாத்துக்கணும் சரியா? என்னக்கா? நன்றி. நன்றிலாம் வேணாக்கா, நீங்க நல்லா பாத்துக்கோ. நான் பணம் தரேன், நீங்க அவனுக்கு என்னென்ன வேணுங்கிறத எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்துருங்க. இல்ல பணம் இருக்கு சரியா? இந்த பணம் வந்து தம்பிக்கு தான். அவனுக்கு என்ன வேணுமோ நீங்களே கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ அத்தைகிட்ட கேளு. நீங்களே என்ன இவ்வளவு தூரம் படிப்புக்காக வந்திருக்கு நிக்கிறது நீங்க தான். நீங்க வாங்கி கொடுத்தாதான் அது முறை. அவனுக்கு என்னென்ன வேணுங்கிறது எல்லாமே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க. எதனாலும் எப்பனாலும் பாத்துக்கோங்க. எதனாலும் நீ என்கிட்ட சொல்லு. நல்லா படி. அம்மா இல்லைனாலும் உனக்கு அத்தை இவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. நல்லா படிக்கணும் ஓகேவா? ஓகே சசி, வேற எது வேணாலும் அத்தைகிட்ட கேளு சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றியெல்லாம் வேணாக்கா. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வைங்க. ஸ்கூலுக்கு போறப்ப சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். கண்டிப்பா வாங்கி தரேன். உங்க பிள்ளைக்கா இல்லாம உங்க அண்ணன் பையனுக்கா வந்து நிக்கிறப்ப உங்க பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணுங்கிற என்ன என் மனசுல வந்துருச்சு. கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு நான் உதவி பண்றேன் சரியா? இவனுக்கு உதவி பண்ணவே போதும், இவனை படிக்க வச்சாவே போதும் சார். ஐயோ அதெல்லாம் இல்லக்கா, கண்டிப்பா நான் செய்யறேன். நான் பாத்துக்கிறேன் சரியா? நல்லா படிச்சு நல்லா பாத்துக்கணும். ஓகே பாய். போயிட்டு வருமாக்கா. வேற எதுனாலும் சொல்லுங்க, அவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி அத்தை கூட போய் வாங்கிக்க. வேற என்ன எதுனாலும் நோட் பண்ணிட்டு சொல்லு, நான் வாங்கி தரேன். நான் பாத்துக்கிறேன் சரியா? அவன் பெரிய லெவலில் கொண்டு வந்துடலாம்.